திமுக ஆட்சி காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது இந்த தாங்கல் ஏரிய நடைபாதை அமைத்து அதில் மிக பிரமாதமாக பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று நலச்சங்கங்கள் கோரிக்கை ஏற்று ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர்கள் எல்லாரும் சேர்ந்து தாங்கல் ஏரியை நடைபாதை அமைக்க வேண்டும் என்றும் தூர்வாரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரிடத்திலே ரூபாய் 50 லட்சம் பெறப்பட்டு இந்த தாங்கல் ஏரியிலே தூர்வாரப்பட்டு இது முடியும் தருவாயில் உள்ளது. இப்படி இருக்கும் பட்சத்தில் திடீரென்று தேர்தல் முடிந்த பிறகு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் இதை ஆய்வு செய்திருக்கிறார். அது எந்த விதத்திலே பொருந்தும் என்று எனக்கு புரியவில்லை. இந்த தொகுதியிலே இந்த பகுதி எந்த இடத்துல எல்லை இருக்கிறது என்று தெரியாது. அடையாறிலே வீடை வைத்துக்கொண்டு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்கள் எந்த எல்லை என்று கூட தெரியாமல், இது எந்த நிதியிலிருந்து செய்யப்படுகிறது என்று தெரியாமல் நேற்றைய தினம் செய்தித்தாளிலே தொண்டு நிறுவனத்தின் மூலமாக இந்த ஏரி பணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறான செய்தி. ஆகவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து செய்யப்படுகின்ற பணியை அவர்கள் செய்தித்தாள்கள் வேண்டுமென்றால் போடலாம். ஆனால் மக்கள் விடத்திலே பொய்யான தகவலை செய்த அந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த அதிகாரிகள் யார்? அவர்கள் எப்படி இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் என்று புரியவில்லை. மேலும் இந்த நடைபாதையை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை இன்னும் பணம் தேவைப்படுகிறது. ஆக இன்னும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை தருவதாக கூறியிருக்கிறார்கள். அது விளக்குகள்லாம், தெரு விளக்குகள்லாம் அமைக்கப்பட்டு ஒரு நல்ல அழகான ஒரு காற்றோட்டமான ஒரு வசதியாக இங்கே இருக்கின்ற பகுதி 50,000 மக்கள் இருக்கின்ற இந்த பொலிச்சூழல் பகுதியில் இந்த தாங்கல் ஏரி நவீனப்படுத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து ஏதாவது